வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து புதன்கிழமை. நம்மளோட மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி டேல எப்படி வந்து பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ 19765 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணிருச்சு. கிராஸ் பண்ணிட்டு ஸ்டேபிளாகவும் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கிடையாது. அதே மாதிரி இந்த கேப்பை ஒருவேளை ஃபில் பண்றதுக்காக செல்லிங்கோ இல்லை எதுவுமே நடக்கல. ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து இதை நினைக்க போறோம். ஸோ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரியில வந்து ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து என்னவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எய்தர் சைட்வேஸ்ல போகும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ரொம்ப கொஞ்சம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ வந்து டிஐஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 1000 crores வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே டைம் எஃப்ஐஐ வந்து 421 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 வந்து கம்மி தான். கம்பேர் டு லாஸ்ட் 1 வீக் 2 வீக் பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் அவங்களோட செல்லிங் பவர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகி அவங்க வந்து பை பண்ற வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால நான் வந்து என்ன டிசைட் பண்ண போறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து எய்தர் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் சைட்ல போகும். அப்படி இல்லாட்டி சைட்வேஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. சார் இது எல்லாமே தெரியும் சார். 1 3 டைரக்ஷன்ல தான் போகும்னு நீங்க சொல்லுவீங்க. பட் நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பா ஐடி செக்டரை பேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாத நாளைக்கும் வந்து 2 3 ஃபர்ஸ்ட் ஐடியோட ரிசல்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அதனால ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து நாளைக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு நம்மளோட இந்த ஜோன்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து கேப். நீங்க டே ட்ரேட் டே டே கேண்டில் நான் காமிக்கிறேன். ஸோ டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான் வந்து இங்க பாருங்க. ஸோ இந்த கேண்டிலோட கேப். இந்த கேண்டிலோட கேப் ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது இங்க ஒரு நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் போட்டிருக்கேன். வேறெல்லாம் ஒன்றும் மேஜிக் லைன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இனிமேல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த லைனும் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இனிமேல் ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதாவது இமீடியட் சப்போர்ட். அதை விட்டுட்டா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இந்த 675 டு இந்த 650 இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மார்க்கெட் வந்து என்னவாகலாம் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் இந்த சைட்வேஸ்லயே இப்படி போக வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. அப்படி ஒருவேளை சைட்வேஸ்ல போகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இங்க இருந்து இது வரைக்கும் வந்துட்டு, இதுல பாதி வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இதுல ஃபுல்லா வந்துட்டு கூட இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால, என்னோட ட்ரேட் செட்டப் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல, நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன் இந்த லைனை. ஒருவேளை நான் மார்க்கெட்டை வந்து செல் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்ப மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு க்ளோஸா வருதோ, இந்த லைனுக்கு ஒருவேளை க்ளோஸா வந்துச்சு அப்படின்னா, இதை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்பேன். ஒருவேளை இதை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா செல் பண்ணிடுவேன். செல் பண்ணிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சிருவேன். டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைனை டார்கெட் வைப்பேன். அடுத்தது கொஞ்சம் தூரம் இதுல 50% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து செல் சைட்ல. ஒருவேளை இது ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் தான். ஏன்னு கேளுங்களேன். இங்க பாருங்க, நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 25 பாயிண்ட் தான் வைக்கிறேன். ஆனா ப்ராஃபிட் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ 1:2 வந்து நான் வைக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, கொஞ்சம் இப்படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, இங்க வர வர நான் வந்து மார்க்கெட்டை பை பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுல ஒரு 50% வச்சுப்பேன். ஸோ ஒருவேளை இங்க வரும்போதே நான் வந்து செல் பண்ணிட்டேன்னா, இங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இங்க ஓப்பன் ஆயிட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி இது வரைக்கும் டார்கெட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் கிட்ட வரும்போது எல்லாமே நான் பை பண்ணுவேன். ஒருவேளை செல் பண்ணணும்னா, இந்த கிரீன் லைன் கிட்ட வரும்போது எல்லாமே நான் செல் பண்ணுவேன். இது வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ட தரும்னு நம்புறேன். ஸோ ஐடி செக்டார் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. டிசிஎஸ் ஓட நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட்டை.
ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க டிசிஎஸ் ரிசல்ட்ஸை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ பாருங்க, இப்போதைக்கு நாஸ்டாக் வந்து ஓரளவு ரீசனபிளா இருக்கு. அதே மாதிரி டவ் ஜோன்ஸும் ஓரளவு பரவாயில்ல. 9 பாயிண்ட்ஸ் தான் வந்து டவுனா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட S&P 500 ஒரு 6 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு எல்லாமே சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஒருவேளை நாஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா நாளைக்கு டிசிஎஸ் வந்து நல்ல அப்சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசிஎஸ் அப்சைட் போனுச்சுன்னா ஆப்வியஸா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். இதை ஜஸ்ட் ஒரு இன்புட்டா எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.